திருப்புகழ் 855. தேன் இருந்த இதழார் பளிங்கு நகையார் குளிர்ந்த மொழியார் சரங்கள் விழி சீர் சிறந்த முக வார் இளம் பிறையது என்புருவர். தேன் அமர்ந்த குழலார் களம் கமுகினார் புயம் கழையினார் தனம் குவடு சேர் சிவந்த வடிவார் துவண்ட இடை புண்டரீகம் சூனியம் கொள் செயலார் அரம்பை தொடையார் சரண் கமல நேர் இளம் பருவ தோகை சந்தமணிவாருடன் கலவி இன்பமூடே சோகமுண்டு விளையாடினும் கமல பாதமும் புயம் இராரும் இந்துள பல் தோடு அலங்கல் அணி மார்பமும் பரிவு உளம் கொள்வேனே ஓ நம அந்த சிவரூபி அஞ்சு முக நீலி கண்டி கலியாணி விந்து ஒளி ஓசை தங்கும் அபிராமி அம்பிகை பயந்த வேளே ஓலம் ஒன்ற அவுணர் சேனை மங்கையர்கள் சேருடன் குருதி ஓட எண் திசையும் ஓது கந்தர்வர் பாட நின்று நடனம் கொள்வேலா. ஏனல் மங்கை சுசி ஞான ரம்பை எனது ஆயி சந்திரமுக பாவை வஞ்சி குரமானோடு உம்பர் தருமான் அணைந்து அழகு இலங்கு மார்பா ஏர் கரந்தை அருகோடு கொன்றை மதி ஆறு அணிந்த சடையார் விளங்கும் எழில் ஈறு இல் பந்தனை நல்லூர் அமர்ந்து வளர் தம்பிரானே. ஓ நம அந்த சிவரூபி அஞ்சு முக நீலி கண்டி கலியாணி விந்து ஒளி ஓசை தங்கும் அபிராமி அம்பிகை பயந்த வேளே ஓலம் ஒன்ற அவுணர் சேனை மங்கையர்கள் சேருடன் குருதி ஓட எண்டிசையும் ஓது கந்தர்வர் பாட நின்று நடனம் கொள்வேலா. ஏனல் மங்கை சுசி ஞான ரம்பை எனது ஆயி சந்திரமுக பாவை வஞ்சி குரமானோடு உம்பர் தருமான் அணைந்து அழகு இலங்கு மார்பா ஏர் கரந்தை அருகோடு கொன்றை மதி ஆர் அணிந்த சடையார் விளங்கும் எழில் ஈறு இல் பந்தனை நல்லூர் அமர்ந்த பெருமாளே. ஈறு இல் பந்தனை நல்லூர் அழகு உள்ளதும் அழிவு அற்றதுமான பந்தனை நல்லூர் என்ற தலத்தில் வீற்றிருக்கின்ற தம்பிரானே. ஓம் நமச்சிவாய என்ற சிவத்துடன் கலந்திருக்கும் உருவமுடையவள் 5 முகங்களை உடைய நீலி மணிமாலை அணிந்திருக்கின்ற கல்யாணி சிவ ஞான சக்தி ஒளி ஓசை என்ற இவற்றுக்கு ஆதாரமான அபிராமி அம்பிகையான உமையவள் ஈன்ற வேளே அபய ஒலி எழுப்பிய அசுரரின் கூட்டமும் அவர்களின் மங்கையர்களும் இறந்துபட அவர்களின் உடல் சேற்றுடன் குருதி புரண்டு ஓட 8 திக்குகளிலும் இருந்த கந்தர்வர் பாட நின்று நடனம் செய்தவனே. தினைப்புனம் காத்த மங்கை தூய ஞானமயமான அரம்பை என் தாய் முழுமதி போன்ற முகம் கொண்ட பாவை வஞ்சி கொடியான குரப்பெண் வள்ளியையும் தேவர் வளர்த்த மான் தேவசேனையையும் அனைத்து அழகு விளங்கும் திருமார்புடையோனே. அழகிய திருநீற்று பச்சை அருகு தலைவோடு கொன்றை பிறைச்சந்திரன் கங்கை இவற்றை அணிந்த சடையை உடையவர் எழுந்தருளியதுமான பந்தனை நல்லூரில் வீற்றிருக்கின்ற தம்பிரானே. தேன்போல் இனிய வாயூரல் உள்ள உதடுகளை உடைய பளிங்கை போன்ற வெண்மையான பற்களையும் உடைய குளிர்ந்த பேச்சினை உடைய அம்பு போன்ற கண்களையும் அழகுடைய முகத்தையும் உடைய இளம்பிறை என கூறத்தக்க நெற்றி புருவத்தை உடைய வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை உடைய பாக்கு மரம் போன்ற மென்மையான கழுத்தினை உடைய மூங்கில் கரும்பு போன்ற தோள்களை உடைய கொங்கைகள் மலைவோல் விளங்க சிவந்த நிறமுடைய
துவள்கின்ற இடையையும் தாமரை போன்ற அல்குலையும் உடைய மயக்குகின்ற மந்திரத்தை கொண்ட தொழில் உடைய வாழை போன்ற தொடையை உடைய தாமரை மலரை போன்ற அடிகளை உடைய இளமையான மயில் போன்ற சந்தனம் முதலானவற்றை பூசிக்கொள்பவர்களின் ஆன மங்கையருடன் கூடும் சேர்க்கை இன்பத்தில் பஞ்சபாணத்தால் உண்டான அவத்தை கொண்டு நான் விளையாடினும் நின் தாமரை போன்ற திருவடிகளையும் 12 தோள்களையும் கடம்பு முதலிய பல மலர் மாலைகள் அணிந்த மார்பினையும் அன்புடைய என் உள்ளத்தில் கொள்வேன். இன்பமூடே சோகமுண்டு விளையாடினும் கமல பாதமும் புயம் ஈராறும் இந்துள பல் தோடு அலங்கல் அணி மார்பமும் பரிவு உளம் கொள்வேனே. என்றும் நின் நினைவு என் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க இருக்கும்படி எனக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டியவாறு